யார் கோடீஸ்வர யோகம் இருக்குது, அதாவது பில்லியன் மில்லியனர் ஆகணும், இந்த மாதிரி நிறைய கனவுகள் இருக்கும் இல்லையா. அவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து மூலத்திரிகோணத்தில் இருக்கணும். மூலத்திரிகோணம் ஆக்டிவேஷன்லேயே இருக்கும். அதாவது நம்ம ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்த்த மாதிரி. ஆஃபீஸில் தூங்க முடியுமா, சும்மா இருக்க முடியுமா, சும்மா வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ வேலை பார்த்துட்டே இருக்க முடியும். அதே மாதிரி தான் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் மூலத்திரிகோணத்தில் இருக்கும் பட்சத்தில் அது பணத்தை வந்து சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் ஆக்டிவேஷன்லேயே இருக்கும். சரிங்களா. அப்போ அந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் வந்து அவங்க செயல்பாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உச்சம் பெற்றிருந்தாலோ இல்லை ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அமைப்பில், அதாவது தனுசு ராசியில் மூலத்திரிகோணம் இல்லையா, அதே மாதிரி மீன ராசிலையும் ஆட்சி ஸ்தானத்தில் இருக்கார், கடக ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கார். இந்த ஸ்தானங்களில் குரு பகவான் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்கிட்ட பணம் இருக்கும், கோடீஸ்வர யோகம் இருக்கும். கடைசி வரைக்கும் ஜீவனத்துக்கு குறையே இருக்காதுங்க. அதாவது சாப்பாட்டுக்கு பிரச்சனையே இல்லை. மிக சுகபோகமான ஒரு நல்ல வாழ்க்கை வாழக்கூடியவர் தான் இந்த அமைப்பு இருக்கிறவங்க. சரிங்களா. அப்போ குரு பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணத்தில் இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஜீவனத்துக்கு மிக அற்புதமான அமைப்பாக குரு பகவான் உதவுவார். நன்றிங்க.